அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூன்றாவது கண் திறக்கிறதுக்காக நம்ம குண்டலினி சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். பொதுவாக இந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டர் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணி முதல்ல நெற்றி போட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுடைய குண்டலினி உணர்வை உங்களுடைய நெற்றி போட்டில் உணர்ந்துட்டு இருப்பீங்க. சில நாட்கள் குண்டலினி உணர்வு நெற்றி போட்டிலே இருக்கும். ஒரு 4-5 days அங்கே வச்சு உங்களை மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்களால் தாராளமாக உணர முடியும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, குண்டலினி உணர்வை ஆக்னா சக்கரத்திலிருந்து திரும்ப மூலாதாரத்துக்கு கொண்டு வருவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இப்போ குரு இல்லாமல் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை குரு இல்லாமல் உங்களுக்கு குண்டலினி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்னா, உங்களால் வெறும் ஆக்னா சக்கரத்தில் தான் சிறப்பான அளவு வந்து உணர முடியும். மூலாதாரத்தில் பெரிய அளவு உணர முடியாமல் போகலாம். ஆனால் மூலாதாரத்தில் குண்டலினி உணர்வை நிச்சயமாக உணர்ந்தே ஆகணும். ஸோ குரு ஆக்னா சக்கரத்திலிருந்து மூலாதாரத்தில் உங்களுக்கு அந்த குண்டலினி உணர்வை கொண்டு வந்ததும் தயவு செஞ்சு மூலாதாரத்தில் ஒரு 4-5 days தொடர்ந்து மூலாதார தவம் அப்படின்றத மட்டும் பண்ணுங்க. சாந்தி தவம்னு கூட இதை சொல்லுவாங்க. அந்த குண்டலினி உணர்வை மூலாதாரத்தில் நல்லா உணர்ந்து ஒரு அனுபவத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு அந்த குண்டலினி உணர்வை மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலைக்கோ இல்லை ஆக்னாக்கோ அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதோட உங்களுக்கு அந்த மெடிடேஷன் ப்ராசஸில் ஒரு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது என்னன்னா, மூலாதாரத்தில் என்னால் உணர முடியல ஏன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏன்னா குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது ஆக்னா சக்கரம் இல்லை சகஸ்கரா சக்கரத்தில் தான் இயங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணும். இன்னும் சிலர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் ஆக்னா சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணும், சகஸ்கரா சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தயவு செஞ்சு அது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஆக்னா சக்கரம் இல்லை சகஸ்கரா சக்கரம் ரெண்டும் ஒரே நாளில் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குண்டலினி உணர்வு ஆக்னா இல்லை சகஸ்கராவில் மட்டும்தான் மேக்ஸிமம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மூலாதாரத்தில் ஃபீல் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும். மூலாதாரத்தில் நீங்கள் சரியான அளவு ஃபீல் பண்ணல அப்படின்னா உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. மூலாதாரத்தை விட ஆக்னா சக்கரம் இல்லைனா சகஸ்கரா சக்கரத்தில் தான் உங்களால் ஈஸியாக உணர முடியும். ஸோ உங்களுடைய மனம் இந்த 2 சக்கரத்தில் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய மனம் என்ன ஆகும் அப்படின்னா, மூலாதாரத்தில் உணர முடியல நம்மளால அப்படின்னு நினைச்சிட்டு சகஸ்கரா இல்லைனா ஆக்னால மட்டும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில மாதங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் மெடிடேஷன் கொஞ்சம் போர் அடிக்கும், விட்டுடுவீங்க. விட்டதுக்கு அப்புறமும் திரும்ப மூலாதாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அங்கே உணர்வு இருக்காது. மறுபடியும் சகஸ்கரா இல்லைன்னா ஆக்னால மட்டும்தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மூலாதாரத்தில் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டச்சில் இல்லாமல் போயிடும். ஸோ மூலாதார தவம் அப்படின்றத வந்து நீங்கள் முற்றிலும் மறந்து போயிடுவீங்க. உங்களால் உணரவே முடியாது அந்த குண்டலினி உணர்வை அங்கே. ஸோ மூலாதாரத்தில் தயவு செஞ்சு குண்டலினி உணர்வை உணர்ந்துட்டுருங்க. வாரத்தில் வெள்ளி சனிக்கிழமைகள் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மூலாதாரத்தில் வச்சு குண்டலினி மெடிடேஷன் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் உணர முடியாத அளவுக்கு இருக்கலாம். இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா சரியான அளவு உணர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். கிடைக்கலன்னா கூட மெடிடேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணி மறுபடியும் டச் பண்ண சொல்லுங்க. அந்த உணர்வு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதை நல்ல அனுபவ ரீதியாக உணர்ந்துக்கோங்க. அப்போ தான் மூலாதாரத்தை நீங்கள் நினைக்கும் போது குண்டலினி உணர்வு மூலாதாரத்துக்கு வரும். ஸோ குரு இல்லாமல் ஆக்டிவேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய குண்டலினி உணர்வை மூலாதாரத்திலையும் உணர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு லைஃப்ல. ஸோ கண்டிப்பாக குண்டலினி ஆக்டிவேட் ஆன எல்லாருக்குமே இந்த விஷயம் தேவைப்படும். ஸோ தயவு செஞ்சு குண்டலினி உணர்வை மூலாதாரத்திலையும் உணர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. நன்றி. இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் வீடியோஸில் இந்த வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா அதில் போய் பாருங்கள். நன்றி.